வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம எல்லாமே பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 12th ஹிஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4th லெசன் வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ 5th லெசன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 5th லெசன் என்ன அப்படின்னா ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகரவாதத்தினுடைய காலம். ஸோ இதில் என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்பூர் சதி வழக்கு. கான்பூர் சதி வழக்கு எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1924. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க யார், இவங்களுடைய விஷயங்கள் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கான்பூர் சதி வழக்கு. கான்பூர் சதி வழக்கில் ஆரம்பத்தில் 13 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அந்த 13 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்என் ராய், முசாஃபர் அகமது, சௌஹத் உஸ்மானி, குலாம் ஹுசைன், எஸ்ஏ டாங்கே, எம் சிங்காரவேலர், ஆர்எல் சர்மா, நளினி குப்தா, ஷமுதீன் ஹாசன், MRS வேலாயுதன், டாக்டர் மணிலால், சம்பூர்ணா நந்தா, சத்யபாக்தா, அது போக இந்த மாதிரி ஒரு 8 பேர் மீதே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஸோ இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தம் 13 பேர்த்து மேல குற்றம் சுமத்திருக்காங்க. அதுல 8 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. இதுல எம்என் ராயும், முசாஃபர் அகமது, எஸ்ஏ டாங், நளினி குப்தா, குலாம் ஹுசைன், சிங்காரவேலர், சவுத் உஸ்மானி, ஆர்ஏ சர்மா, இவங்க எல்லாருமே குற்றப்பத்திரிகை சாட்டப்பட்டவங்க. ஓகேங்களா? ஸோ குலாம் ஹுசைன் அரசு தரப்பு சாட்சியாக மாறிவிட்டதால் அவர் விடுவிக்கப்பட்டார். ஸோ இதுல ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அப்ரூவரா மாறிட்டாங்க, அதனால அவர் விடுவிக்கப்பட்டாங்க. எம்என் ராய், ஆர்எல் சர்மா ஆகியோர் முறையே ஜெர்மனியிலும் பாண்டிச்சேரியிலும் இருந்ததால் நேரில் வரவழைக்காமல் குற்றப்பத்திரிகைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அமைச்சிருக்காங்க. சிங்காரவேலர் மோசமான உடல்நிலை காரணமாக பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஸோ இதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவரையும் ஜெயில வைக்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்துச்சு. கடைசியா என்ன ஆனாங்க அப்படின்னா 13 பேர்த்துல இருந்து வெறும் 4 பேர் மட்டும்தான் அந்த குற்றத்திற்காக சொல்லி எஞ்சி இருந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை பேர் மேல ஒரு பிரச்சனைகள் கொண்டு வரப்பட்டு அது எப்படி ஒவ்வொருத்தங்களுக்கா ரிலீஸ் செய்யப்பட்டது அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எம் சிங்காரவேலர் பத்தி. ஸோ சிங்காரவேலர் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா முதல்ல மே தினம் கொண்டாடினவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மே தினம் யாரோட கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரியாரோட சேர்ந்து கொண்டாடி இருப்பாங்க. ரைட்? ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம் சிங்காரவேலர் 18 பிப்ரவரி 1860 இருந்து 11 பிப்ரவரி 1946 வரைக்கும். ஓகேங்களா? இவருடைய காலம் பத்தி கொடுத்திருக்காங்க. 1860 to 1946. எம் சிங்காரவேலர் மதராஸில் பிறந்தார். இவர் இளமை காலத்தில் புத்த மதத்தை தழுவியவர். ஸோ ஃபர்ஸ்ட் இவர் புத்திஸ்டா தான் இருந்தாங்க. ஓகேங்களா? பிற கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் பலரை போன்று இவரும் ஆரம்பத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ்ல இணைந்து செயல்பட்டாங்க அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவருமே ஃபர்ஸ்ட் ஐஎன்சில தான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. எனினும் சில காலத்திற்கு பிறகு அவர் புரட்சிகர தேசியவாத பாதையை தேர்ந்தெடுத்தார். ஓகேங்களா? ஸோ முதல்ல மிதவாதிகள்ல இருந்து இவரும் தீவிரவாதிகளாக மாறக்கூடிய ஒரு நபரா மாறினாரு. ஸோ திரு வி கல்யாண சுந்தரனாருடன், இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திரு வி கா. ஸோ இவர் தான் பத்தி சொல்றோம். ஸோ திரு வி காவுடன் இணைந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை இவர் தொடங்கினார். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அப்புறமா தொழிற்சங்கத்தோட தலைவரா அதிகமா இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய முத்துராமலிங்க தேவர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருவிக்காவுடைய இருந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை இவர் தோற்றுவித்தார். 1923ஆம் ஆண்டு மே மாதம் முதல் முறையாக மே தினத்தை கொண்டாடினார். ஸோ இதுலயே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்டா முதல் மே தினத்தை கொண்டாடினார். ஸோ இது யாரோட கொண்டாடி இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க யார் இவர் கூட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரியார் கூட இருந்திருப்பாங்க. ஈவே ராமசாமி என்று அழைக்கக்கூடிய பெரியார். ஓகேங்களா? ஸோ 1928ஆம் ஆண்டு தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தத்தை, அதாவது பொன்மலை திருச்சிராப்பள்ளி இங்க ஏற்பாடு செய்ததில் இவர் முக்கிய பங்கு வகித்தார். அதற்காக தண்டனையும் பெற்றார். இது சிங்காரவேலர் பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம். இதுல விசாரணையை மீரட் நகரில் நடத்துவதென்று பிரிட்டானிய அரசு தீர்மானித்தது. எடுத்துக்காட்டாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் பிடிப்பட்ட பம்பாய் போன்ற இடங்களில் அல்லாமல். ஏன் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இப்ப பம்பாயில் அதிகமா பிடிபட்டிருப்பாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு கலவரங்கள் உருவாகும். இவங்களுக்கு எதிரான போராட்டங்கள் அதிகமா நடக்கும். அதனால எந்த இடத்துல அதிகமா பிடிபட்டிருக்காங்களோ அந்த இடத்துல இல்லாம எந்த இடத்துல கொஞ்சம் அமைதியான பிரச்சனை எதுவும் இல்லாம இருக்கக்கூடிய இடங்கள்ல அதற்கான விசாரணைகள் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ விசாரணையை மீரட் நகரில் நடத்துவதென்று பிரிட்டானிய அரசு தீர்மானித்தது. எடுத்துக்காட்டாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் பிடிப்பட்ட பம்பாய் போன்ற இடங்கள் அல்லாமல். ஓகேங்களா? சோ எனவே அவர்கள் நடுவர் விசாரணை என்ற சலுகையை பெற முடிந்தது. நடுவர் விசாரணை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அனுதாபத்தை உருவாக்க கூடும் என்று அவர்கள் எஞ்சினர். ஓகேங்களா? சோ இதுதான் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட். சோ நெக்ஸ்ட் பாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நான் படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய முந்தைய நம்பிக்கைகளும் தீர்மானங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றத்திற்கு உள்ளானது. மிகவும் முக்கியமாக நமது முன்னோடிகளிடையே நிலவிய வன்முறை செயல்பாடுகள் மீதான மோகம் தீவிரமான சித்தாந்தங்களின் மூலம் மாற்றீடு செய்யப்பட்டது. இதில் மாயத்திற்கு இடமில்லை.
கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கும் இடமில்லை. யதார்த்தமான அணுகுமுறையே நமது ஒழுங்குமுறையானது. தீவிரமான தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே வன்முறையை கையாள்வது நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அனைத்து வெகுஜன இயக்கங்களும் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கையாக அகிம்சை இருக்கும். வழிமுறைகள் ஏராளமாக இருக்கின்றன. நாம் எந்த லட்சியத்திற்காக போரிட்டோமோ அந்த தூய கருத்துக்களாலேயே மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகத்சிங். பகத்சிங்கோட நான் ஏன் நாத்திகனாக இருக்கேன் அப்படிங்கக்கூடிய நூல்ல இருந்து இது எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதில் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகத்சிங்கோடைய நூல் பேர் என்ன அப்படிங்கறதுதான். ஸோ நான் ஏன் நாத்திகன் ஆக இருக்கிறேன் அப்படிங்கக்கூடியதான் இந்த நூலோட பெயர். ஓகேங்களா, ஸோ அதுல ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கறது இந்த பாக்ஸ்ல பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் HSA. ஸோ இது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். ஓகேங்களா, அப்படிங்கிறது என்னன்னா ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷனுடைய புதுப்பிக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் தான் சோசியலிஸ்ட் அத்தியாயம், சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. முதலாளித்துவ ஏகாதிபத்திய அரசை தூக்கி எறிந்து புரட்சி ஒன்றின் மூலமாக ஒரு சோசியலிஸ்ட் சமூகத்தை நிலைநாட்டுவதே அதன் குறிக்கோளாகும். நெக்ஸ்ட் ஒன் ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகேஷன் அசோசியேஷன் லாகூரில் சாண்டர்ஸ்னை கொன்றது போன்ற பல நடவடிக்கைகள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாகூரோட சாண்டர்ஸ் கொலை வழக்குல யார் சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த HSA, அதாவது ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் அசோசியேஷன் வந்து இதுல ஒரு முக்கியமான பங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம 1928 டிசம்பர் மாதத்தில் லாலா லஜபதி ராய் மீது கொடுந்தாக்குதல் நடத்தியதற்கும் அதனை தொடர்ந்த ராயினுடைய மரணத்திற்கும் பொறுப்பான லாகூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கு பதில் தவறுதலாக சாண்டர்ஸ் பலியானார். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். சாண்டர்ஸ் பலியாயிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பெண்களும் வந்து அங்க வந்து கொல்லப்பட்டாங்க அப்படிங்கறத நம்ம இதுல பார்த்திருப்போம். 1929 டிசம்பர்ல இர்வின் பிரபு 1926 37 வரைக்கும் அவர் கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பாரு. ஸோ இர்வின் பிரபு பயணம் செய்து கொண்டிருந்த ரயிலை கொளுத்தும் முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டனர். 1930ஆம் ஆண்டில் பஞ்சாபிலும் உத்தரப்பிரதேசத்திலும் இது போன்ற எண்ணற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனோட தொடர்புடையது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா, ஸோ இங்க கல்பனா தத்தோட சிட்டகாங் ஆர்மரி ரெசிஸ்டன்ஸ், அதாவது சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினன்ஸ் அப்படிங்கக்கூடிய புக்ல இருந்து அவங்களுடைய சுயசரிதையிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கறது அதை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா போர் தளவாட கிடங்கு தாக்குதலின் போது தப்பித்த இருவர் 1932 ஜூன் 13 அரசு படைகளுக்கு எதிராக நேருக்கு நேர் மோதல் ஏற்பட்ட போது கொல்லப்பட்டனர். அதே வேளையில் அவர்கள் தல்காட் கிராமத்தில் அரச படைகளினுடைய தளபதி கேப்டன் கேமரோனை ஒரு ஏழை பிராமண விதவையான சாவித்ரி தேவி என்பாரின் வீட்டில் கொன்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வீட்டுல வந்து யாரை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேப்டன் கேமரோன் அப்படிங்கிறவர். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவ்விதவை பெண்மணி அவரது குழந்தைகளுடன் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் போது அப்பெண்மணிக்கு வேண்டிய அளவு உதவி செய்வதாகவும் தூண்டியும் அவரிடமிருந்து ஒரு வார்த்தையை கூட காவல்துறையினால் பெற முடியவில்லை அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நாட்டு மேலும் நம்முடைய மக்கள் மேலும் அவங்க விசுவாசமா இருந்தாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. படிப்பறிவற்ற ஏழையாய் இருந்தும் தங்கம் போன்ற பொருளுக்கு ஆசைப்படாமல் தயக்கமின்றி அத்தனை கொடுமைகளையும் பழியும் தாங்கிக் கொள்ள முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம மக்களுடைய நிலைமை என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கல்பனா தத்தோட சுயசரிதையில எழுதியிருக்காங்க. அதை வந்து இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த பாக்ஸ்ல ஜெயன் டாடா. ஸோ இவரை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ முதல்ல நம்மளுடைய தொழிற்சாலைகள்லாம் உருவாக ஆரம்பிச்சதும் ஆகட்டும், ஸ்டீல்ஸோட கம்பெனி அதிகமாக உருவாக்கப்பட்டதும் எல்லாமே இவருடைய தலைமையின் கீழ். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜெயன் டாடா என பிரபலமாய் அறியப்பட்ட ஜாம்ஷெட்ஜி நுசர்வஞ்சி டாடா. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பரோடாவில் உள்ள நவ்சாரி என்ற இடத்துல ஒரு பார்சி வணிக குடும்பத்தினுடைய தலைவராக இருந்தாரு. ஸோ பார்சி அப்படிங்கிறது ஜவராஷன், அந்த குடும்பத்திலிருந்து வந்தவரா இருக்காங்க. இந்தியாவினுடைய முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் இவர் என்பதால் இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை. ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையான முக்கியமான கண்டென்ட். இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டா ஜெயன் டாடா அப்படின்னு நம்ம சொல்லலாம். தனது தந்தையினுடைய வியாபாரத்திற்கு உதவும் பொருட்டு அவர் உலகம் முழுவதும் பயணம் மேற்கொண்டார். மேலும் அவருடைய அனுபவம் எதிர்கால முயற்சிகளுக்கு இது உதவியது. 1868 நிறுவப்பட்ட அவருடைய வர்த்தக நிறுவனம் டாடா குழுமம் என்றானது. ஒரு தேசியவாதியாய் குர்லா பம்பாயில் உருவாக்கிய தனது நிறுவனம் ஒன்றிற்கு சுதேசி என பெயரிட்டார். அவரது மகன்களான தோரப்ஜி டாடா மற்றும் ரத்தன்ஜி டாடா ஆகியோர் அவரது கனவுகளை நனவாக்கி வந்தனர். தோரப்ஜி டாடா அவரது தந்தையினுடைய நீண்ட கால கனவான இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை 1907ஆம் ஆண்டில் நிறுவினார். இதற்காக அவர் 2 ஆண்டுகள் அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கன் இரும்பு தொழிலகங்களில் உத்வேகத்துடன் நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தார். ஒரு நீர்மின் சக்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான அவரது மற்றொரு கனவு அவரது வாழ்நாளுக்குள் நிறைவேறவில்லை எனினும் 1910 மிக பெருமளவில் டாடா நீர்மின் சக்தி நிறுவனம் உதயமானது. தொலைநோக்கு பார்வையுடன் இந்திய அறிவியல் கழகம் ஒன்றை பெங்களூரில் டாடா குழுமம் நிறுவியது. ஓகேங்களா, ஸோ இங்க வந்து ஒரு ISC இந்திய அறிவியல் கழகம்
அப்படிங்கிறதையும் ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெங்களூர்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய டாடா குரூப்ஸ் இருக்கு. அந்த டாடா குரூப்ஸோட வரலாறு தான் நம்ம இங்க பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஸ்டேன்ஸ் நூற்பு நெசவாளி கோயம்புத்தூர்ல எங்க இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதோட இந்த புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் லெசன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.